இன்னைக்கு ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டை பற்றி நிறைய டாபிக்ஸ் நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. கோல்டில் எத்தனை டைப் ஆஃப் கேரட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் கேரட் கோல்டு இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரியான கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க, 10 கேரட் ஆஃப் கோல்டோடைய பியூரிட்டி 41.7%. இது எப்படி இருக்கும்னாக்கா ஹார்ட் அண்ட் இன்எக்ஸ்பென்சிவாக இருக்கும். 14 கேரட் கோல்டு 58.3% பியூரிட்டி இருக்கும். ஆனால் அதுவும் நம்ம ரெகுலர் வேர்க்கு யூஸ் பண்ண முடியாது. அது அஃபோர்டபிலிட்டி தான், பட் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. 18 கேரட் கோல்டோடைய பியூரிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 75% பியூரிட்டி இருக்கும். 22 கேரட் கோல்டோடைய பியூரிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 91.6% பியூரிட்டி இருக்கும். இது ஜுவல்லரியில் நிறைய ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. 24 கேரட் கோல்டு 99.9% பியூரிட்டி இருக்கும். இந்த பியூரிட்டியில் இருக்க கோல்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா கோல்டுமே உங்களுக்கு 99.9% பியூரிட்டியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் இது ETF ஒரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இதிலெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பியூர் கோல்டோடைய யூனிட்ஸை அலோகேட் ஆகும். ஸோ கோல்டை பற்றியான டீட்டெயில்ஸை நீங்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கோல்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கைட் பண்ணுறோம்.